புதிய கதைகள். அது தர்மபுரி அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அங்க ராமையா லட்சுமி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். வயல்ல ராம பகலும் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. யாராவது என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவான். கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ள கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அவனுடைய மனைவியான லட்சுமி மட்டும் ரொம்ப புத்திசாலி, பொறுமையானவளும் கூட. கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும்தான் நமக்கு நிலைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவ. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா வீட்டுக்கு வரும்போது ஒரு விதமான சந்தோஷத்தோட தான் வந்தான். கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தான். லக்ஷ்மி, அடியே லக்ஷ்மி, எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரமா வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் கேட்டுடுச்சு. இனிமே நம்ம குடிசை வீட்டில் வாழ வேண்டியதில்ல, பெரிய மெத்த வீடு கட்டி வாழ போறோம். ஏங்க கத்துறீங்க? அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேக்குற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? எதுக்காக எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பாடா? இனிமே நாம இப்படி சாப்பாடு கஞ்சின்னு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நெய் போட்டு சுட்ட வடையும் நெய் போட்டு செஞ்ச பாயாசமும் தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு நான் ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரு பேரு சோமையா. அவரு கையில ஒரு மகிமை வாய்ந்த மரப்பெட்டி இருக்கு, தெரியுமா? மரப்பெட்டியா? சாமியார் கையில எதுக்கு மரப்பெட்டி இருக்கணும்? அதுல அப்படி என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கையை மாத்திர போற ஒரு மந்திர கோல் ஏதாச்சும் இருக்கா? ஐயோ, மந்திர கோல் இல்ல லக்ஷ்மி, அது ஒரு மகிமை வாய்ந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள நாம ராத்திரி ஒரு பித்தளை காசை போட்டோம்னா காலையில 2 பித்தளை காசு கிடைக்கும். அதுல 100 தங்க காசை போட்டா காலையில 200 தங்க காசு கிடைக்கும். அந்த பெட்டி நம்ம கிட்ட இருந்தா நாம கோடீஸ்வரங்களா மாறிட முடியும். நான் என் கண்ணால பார்த்தேன். சுப்பையா அதுல 1 வெள்ளி காசை வச்சானா காலையில 2 வெள்ளி காசு இருந்துச்சு. ஐயோ கடவுளே, என் வீட்டுக்காரர் ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்காரு? எங்க யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவீங்களா? அது எப்படிங்க பெட்டிக்குள்ள வச்ச காசு 2ஆ மாறும்? யாரோ ஏதோ உங்க அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்த சொன்னது. கஷ்டப்பட்டு உழைக்கலனா வயிற்றுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமையில இப்படி தங்க காசு 2 மாறுதுன்னா எப்படிங்க? உனக்கு உலக அறிவே இல்லையா லக்ஷ்மி? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது சரியா தான் இருக்கு. நமக்கு தெரியாத விஷயம் உலகத்துல நிறைய இருக்கும். அந்த சோமையா இமயமலையில தவம் பண்ணவரு. அவரு நாளைக்கு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற நகையும் பணத்தையும் மொத்தமா அதுக்குள்ள வச்சு காலையில 2 மடங்காக்குவோம். என்னது? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் அந்த பெட்டியில வைக்க போறீங்களா? நீங்களும் நானும் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா சேர்த்து வச்சது அந்த 100 வெள்ளி காசு. அது நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்காக. அதை எடுத்து அந்த பெட்டியில வைக்க சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எவனையும் நம்பி நான் ஏமாறவும் மாட்டேன். நீ குறுக்க வராத லக்ஷ்மி. 100 வெள்ளிக்காசை வச்சா காலையில 200 வெள்ளிக்காசு கிடைக்க போது. நம்ம பொண்ணு கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தலாம். இந்த ஊர்ல யாருமே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நாளைக்கு அந்த சாமியாரு நம்ம வீட்டுக்கு வருவாரு. நீ எதுவும் பேசாத. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. உண்மையிலேயே அந்த பெட்டியில என்ன வச்சாலும் அது 2 ஆகும் அப்படின்னா அந்த சாமியாரு அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அதுல வச்சு அது 2 மடங்கு ஆக்கி ஊர்லயே மகாராஜாவா வாழலாம்ல. ஏன் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு? இந்த சந்தேகம் எனக்கும் வந்துச்சு. நான் கேட்டப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? சித்தர்களான நாங்க எங்களுக்குன்னு எதுவும் செஞ்சுக்க மாட்டோம், அது பலிக்காது. அதுவே உலகத்தோட நன்மைக்காக செய்யும் போது அது நிச்சயம் பலிக்கும்னு சொன்னாரு. அவரு ரொம்ப நல்லவரு. நீ தேவையில்லாம யோசிக்காம அந்த 100 வெள்ளிக்காசை என்கிட்ட கொடு. அது நாளைக்கு 2 மடங்கா திரும்ப வரும். லக்ஷ்மிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு புருஷன்கிட்ட இனிமே பேசி பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா அந்த சித்தரை வசமா பிடிக்கிறதுக்கு அவ ஒரு திட்டத்தை போட்டா. அடுத்த நாள் மதியம் ராமையா அந்த சித்தர் சோமையாவை ரொம்பவும் மரியாதையா அவனுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். அந்த சித்தர் சோமையாவோட கையில ஒரு மரப்பெட்டி இருந்துச்சு. அடடடடா அடடடடா ராமையா, உன் வீட்டுல ஏதோ ஒரு தெய்வீக கலை இருக்கு. அதனாலதான் மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கா. இப்போ நேரம் நல்லா இருக்கு. இப்பவே இந்த பெட்டியை திறந்தாகணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி சாமி. நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம். லக்ஷ்மி, பாத்தியா, சித்தரே வந்திருக்காரு. போய் குடிக்க தண்ணி கொண்டு வா. கும்பிடுற சாமி, உங்களை பத்தி என் வீட்டுக்காரரு நிறைய சொன்னாரு.
உண்மையிலேயே நீங்க ரொம்ப மகிமை வாய்ந்தவர் தான் போல. ஆமா, இந்த பெட்டியில எது வச்சாலும் ரெண்டாகுமா? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குல்லம்மா. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற நகைகளை இந்த பெட்டியில வையி. அந்த அமாவாசை ராத்திரி முழுக்க பூஜை பண்ணு. அடுத்த நாள் காலையில நீங்க வச்ச சொத்து 2 மடங்கா மாறும். என்ன நம்புமா, நிச்சயமா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்படின்னா எங்க கிட்ட இருக்கிற 100 வெள்ளிக்காசும் இந்த பெட்டியில வைக்கிறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் சாமி. அந்த வெள்ளிக்காசு எங்களுக்கு உசுருக்கு சமம். அதனாலதான் அந்த வெள்ளிக்காசை இந்த பெட்டியில வச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை எங்க வீட்டு அறையில வச்சு நான் அந்த அறையை போட்டு சாவியை என்கிட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டு திண்ணையில படுத்துக்கோங்க சாமி. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்கறோம். காலையில உங்க கையால அந்த பெட்டியை நீங்களே திறந்து பாருங்க. ஆ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. திண்ணையா இருந்தாலும் காடா இருந்தாலும் எனக்கு ஒன்று தான். உங்க பெட்டி உங்க பொருள் உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் காலையில திறந்து பார்த்துக்கறேன். பாத்தியா லக்ஷ்மி, அவருக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு. சாமி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்பளைங்களுக்கு பயம் அதிகம். இந்தாங்க சாமி, 100 வெள்ளி காசுங்க. ராமையா வெள்ளிக்காசு இருக்கிற பைய சோமையா கிட்ட கொடுத்தான். சோமையாவோட கண்ணுல ஆசை தெளிவா தெரிஞ்சுது. அந்த பைய அப்படியே அந்த பெட்டிக்குள்ள வச்சு பெட்டியை மூடிட்டான். ஓம் நம சிவாய. அம்மா, உங்க சொத்து இப்ப பெட்டிக்குள்ள போயிடுச்சு. இந்த பெட்டியை ராத்திரி முழுக்க பூஜை பண்ணு. விளக்கு அணையாம ராத்திரி முழுக்க பார்த்துக்கணும். நான் திண்ணையில உக்காந்து தவம் செய்யறேன். லக்ஷ்மி சரி அப்படின்னு சொல்லி அந்த மரப்பெட்டியை எடுத்துக்கிட்டு அவனுடைய அறைக்குள்ள போய் அறையில அந்த பெட்டியை வச்சுட்டு பூட்டு போட்டுட்டான். ராமையா திண்ணையில சாமியார உட்கார வச்சு அவருக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி 10 மணி இருக்கும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமையாவும் அவனுடைய வீட்டுக்குள்ள படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும் தூக்கம் வரல. அவ ராத்திரி எழுந்துச்சு வந்து அந்த பெட்டியை திறந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற வெள்ளிக்காசு இருக்கிற பைய கொண்டு போய் அரிசி பானையில கீழே ஒடிச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பையில நிறைய கூழாங்கல்ல கொண்டு வந்து நிரப்பி அத அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டா. மறுபடியும் யாருக்கு தெரியாத மாதிரி வச்சு அத பூட்டு போட்டு பூட்டிட்டா. லக்ஷ்மி அவ மனசுக்குள்ள, பணத்தை 2 மடங்கு ஆக்குவானா, வீணா போனவன். ஏன் புருஷன் அப்பாவிங்கிறதுனால நம்பினாரு, நான் ஏன் நம்ப போறேன்? இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடதான் இவன் திட்டம் போட்டிருப்பான். முதல்ல இந்த விஷயத்த நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லணும். அப்படி லக்ஷ்மி பொறுமையா பின்வாசல் வழியா வெளியில போய் பக்கத்து வீட்டு பையன் கிட்ட சொல்லி ஊர் தலைவரையும் அப்படியே அந்த ஊரோட காவல்காரனையும் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னான். ஊரோட தலைவரும் ஊரோட காவல்காரனும் லக்ஷ்மியோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நடுராத்திரி ஆச்சு. ஊரே அமைதியா இருக்கும் போது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த சோமையா கண்ணை முழிச்சு எழுந்திருச்சு உக்காந்தான். சுத்திலும் பார்த்தா யாரும் இல்ல. மெதுவா கதவை திறந்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனான். ராமையா அங்கேயேதான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தான். அவன் மெதுவா அந்த அறைக்குள்ள போய் அறைக்குள்ள இருக்கிற பெட்டி எடுத்து அவன் தோள் மேல வச்சுக்கிட்டான். இன்னையோட நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. 100 வெள்ளிக்காசு வித்து பக்கத்து ஊர்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அறையை விட்டு வெளியில வந்தப்போ, திருடன் எங்க வீட்டுக்குள்ள திருட புகுந்திருக்கான். என் வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு போறான். ஏங்க எழுந்துறீங்க. லக்ஷ்மி அப்படி கத்துனதும் ராமையா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். வீட்டுக்கு வெளியில காவல் காத்துக்கிட்டு இருந்த காவல்காரனும் ஊர் தலைவரும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஐயோ, என்னை விட்டுடுங்க. நான் திருடன் இல்லை, நான் சித்தரு. இது என் பெட்டி. என் பெட்டியை எடுத்துக்கிட்டு போறேன். என்ன சாமி, நீங்க நடுராத்திரியில என்னோட வெள்ளிக்காசு இருக்கிற பெட்டியை எதுக்கு எடுக்கிறீங்க? காலையில தானே எடுக்கணும். ஏ ராமையா, உன் அப்பாவித்தனத்தை பார்த்தா சிரிப்பு வரல, கோபம் வருது. இவன் சித்தம் இல்லடா, பக்கத்து ஊர் திருடன். இந்த மாதிரி பலவிதமான வேஷங்களை போட்டுக்கிட்டு போய் எல்லா ஊர்லேயும் ஏமாத்துறது தான் இவன் வேலை. உன்னையும் ஏமாத்த பார்த்துருக்கான். ஆனால் உன்னோட பொண்டாட்டி லக்ஷ்மியால் நீ தப்பிச்சிட்ட. அட பாவி, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த வெள்ளிக்காசை திருடவா வந்த? என் பொண்டாட்டி முதல்லையே சொன்னா. நான் தாண்டா கேட்கல. நான் எவ்வளோ முட்டாளா இருந்து பெரிய தப்பு பண்ண பார்த்துருக்கேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த பெட்டி உனக்கு சொந்தமாகாது ராமையா. ஏன்னா இது என் பெட்டி. நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த பெட்டி எனக்கு தானே சொந்தம். அந்த பெட்டி உங்களோடதுதான். அதுல இருக்கிற வெள்ளிக்காசும் உங்களுடையதுதான். எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். முதல்ல அதை திறந்து பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ரங்கையா,
அந்த ஆளுக்கிட்ட இருந்து பெட்டியை பிடுங்கு. அதில் இருக்கிற வெள்ளிக்காசை ராமையா கிட்ட கொடு. காவல்கார ரங்கையா பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல இருந்தது ஒரு பைய திறந்து பார்த்தா அதுல இருந்தது வெறும் கூழாங்கல்லு. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சோமையாவால அதை நம்பவே முடியல. என்ன இது, கல்லு தான் இருக்கு, வெள்ளிக்காசு எங்க? என் மகிமை வேலை செய்யலையா? உனக்கு மகிமையும் இல்ல ஒரு மண்ணும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னோட வெள்ளிக்காசு திருடதான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் ராத்திரியோட ராத்திரியா அதுல இருக்கிற வெள்ளிக்காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு கூழாங்கல்ல மொத்தத்தையும் வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தன் ஏமாத்த வந்துட்டா அத்தனை பேரும் ஏமாந்து போயிடுவாங்களா என்னடா? லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடு. நீ மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே சந்தேகம்தான். நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடு. இங்க பாரு ராமையா, பொண்டாட்டிங்க நம்ம வீட்டு மகாலட்சுமிங்க. அவங்க சொன்னா கேட்டுக்கணும். நம்ம நல்லதுக்காக தானே. சரி சரி ரங்கையா, முதல்ல இவனோட கை காலை கட்டி போடு. நாளைக்கு இவனை காவலர்கள்கிட்ட ஒப்படைக்கலாம். என்னை விட்டுடுங்க ஐயா, என்னை எதுவும் பண்ணாதீங்க. நான் பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன். நீ அப்படி பண்ண மாட்டேன்னு தெரியும், எங்க கூட வா. அப்படி ஊர் காவல்காரனும் தலைவரும் 2 பேரும் சேர்ந்து சோமையாவை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ராமையா அதே இடத்துல நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உக்காந்தான். லக்ஷ்மி, நான் என்ன பண்ணாலும் இனி உன்னை கேட்டே செய்யறேன். என் பொண்டாட்டி சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு வந்துடுச்சு. இனிமே யாரு என்ன சொன்னாலும் அவங்க பேச்ச நம்ப மாட்டேன். முட்டாள்தனமா நடக்க மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிடு. அந்த கடவுளோட கருணையால எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. சரி வாங்க போய் படுத்து தூங்கலாம். காலையில எழுந்திருச்சு வயலுக்கு போகணும்ல. வயலுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு சீனுவை போய் பார்க்கணும். அவங்கிட்டயும் இந்த பெட்டியை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். அவனும் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கான். காலையிலேயே போய் பார்த்து அவனை தடுத்து நிறுத்தணும். சரியா போச்சு. நீங்க ஏமாறது மட்டும் இல்லாம ஊருக்காரங்க எல்லாரையுமே இதுல கோத்து விட்டுருக்கீங்களா? காலையில சீக்கிரமா போய் அந்த சீனு கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. பாவம் அவனுடைய பொண்டாட்டி சரோஜா வேற ரொம்ப அப்பாவிங்க. சரி சரி, நீ கதவை சாத்திட்டு படுத்துக்கோ. நான் உடனே சீனு வீட்டுக்கு போய் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே தலைவர் வீட்டுக்கு போய் அந்த வீணா போனவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி பானையில ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ளிக்காசை எடுத்து மறுபடியும் பெட்டியில வச்சு பூட்டணும். இதுக்கப்புறம் யார் நினைச்சாலுமே அந்த வெள்ளிக்காசை எதுவும் பண்ண முடியாது. சரி லக்ஷ்மி, இனிமே நீ என்ன சொன்னாலும் சரிதான். இவ்வளோ நாளா என் முட்டாள்தனத்தால எல்லாத்தையும் இழக்க பார்த்தேன். இனி அப்படி இருக்க மாட்டேன். ராமையா அங்கிருந்து வெளியில போயிட்டான். லக்ஷ்மி வீட்டுக்குள்ள போய் அரிசி பானையில ஒளிச்சு வச்சிருந்த அந்த வெள்ளிக்காசு பைய கொண்டு வந்து மறுபடியும் எப்பவும் போலவே ஒரு இரும்பு பெட்டியில வச்சுட்டா. இப்போ அவன் முகத்துல ஒரு நிம்மதி தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல ராமையா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் முகத்துல கொஞ்சம் கோவமும் கொஞ்சம் சந்தோஷமும் ரெண்டுமே இருந்துச்சு. ஏங்க என்ன ஆச்சு? சீனு கிட்ட சொல்லிட்டீங்களா? தலைவர் வீட்டுக்கு போனீங்களா? அந்த திருட்டு சாமியாருக்கு தண்டனை கிடைச்சுதா? சீனு கிட்ட சொல்லிட்டேன். நல்ல வேலை, நாளைக்கு அந்த சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பணம் கொடுக்கலான்னு இருந்தானாமா. நல்ல வேலையா தப்பிச்சிட்டான். தலைவர் வீட்டுக்கும் போனேன். காவலர்கள் நிறைய பேர் வந்து அவனை பிடிச்சி கும்முன்னு கும்மிக்கிட்டு இருந்தாங்க. அவன் இங்க மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய இடத்துல ஏமாத்தி இருக்கானாமா. நல்ல வேலை, உன்னால நாம தப்பிச்சிட்டோம். அவன் நிறைய பாவம் பண்ணவன். அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சுதானே இருக்கணும். கடவுள் சும்மா விட்டுருவாரா? சரி, நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிடலாம். அப்பதான் நிம்மதியா இருக்கும். ஆமா லக்ஷ்மி, நாளைக்கு கோவிலுக்கு போகணும். இனிமேலாவது என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் கொடுக்காதன்னு கேட்கணும். ஆனா அந்த சாமி எனக்கு வர கஷ்டத்தை எல்லாம் குறுக்க நின்று தடுக்க தான் உன்னை கொடுத்துருக்கானே. அப்படி ராமையாவுடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்கணும், அப்பதான் குடும்பம் உருப்படும் அப்படின்னு நினைச்சான். அவன் ஆசைப்பட்டபடியே பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தினான். எப்பவுமே சுலபமான வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நமக்கு நிரந்தரமா நிலைக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமா நிலைக்கும். ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படுறது தப்பு. ஆத்தங்கரையோரமா விடிய காலையில ராமையா சோமையா 2 பேருமே வலைய போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ராமையா இது, காலையில இருந்து வலைய போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு மீன் கூட மாட்டலையே. இன்னைக்கு நாள் முழுக்க பட்டினியா தான் இருக்கணும் போல. வலைய போட்டு போட்டு கையெல்லாம் வலிக்குது. கவலைப்படாத சோமையா, பெத்த தாயி நம்மள பட்டினியா போட மாட்டா, சாப்பாடு கொடுப்பா. அட என்ன இது, என் வலை ரொம்ப கனமாக இருக்கு. சோமையா,
இழுக்க முடியல, ஒரு கை வையன், 2 பேரும் இழுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வலையை எடுத்தா அதுல இருந்தது மீன் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பழைய பித்தளை பாத்திரம். ராமையா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்தான். என்னடா இது, மீன் மாட்டோன்னு நினச்சா இந்த குடம் வந்து மாட்டியிருக்க. நம்ம தலையெழுத்த பாரு, இதை வித்தோம்னா 50 பைசா கூட கிடைக்காது. டேய் சோமையா, இங்க பாரு, இதுக்குள்ள தண்ணி இல்ல. டேய், இதுல இருக்கிறது எல்லாமே தங்கம்டா, பழைய காலத்து தங்க காசு போல. அட கடவுளே, ஆமா ராமையா, எல்லாமே தங்க காசு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் இதை வச்சு தீர்த்திடலாம் போலயே. நாம பட்டணத்துல போய் பெரிய வீடு கட்டி வாழலாம். உன் பொண்டாட்டி சீதா இருக்காளே, அவளுக்கு நீ 10 புடவைய வாங்கி கொடுக்க முடியும்டா. ராமையா, உண்மையிலேயே இது ரொம்ப அதிர்ஷ்டம்தான். இரு சோமையா, நமக்கு இது கிடைச்சது உண்மைதான். ஆனா இது யாருது, எதனால இங்க இருக்குன்னு தெரியாம எடுத்துக்க முடியாது. யாராவது இந்த ஆத்துல போகும்போது ஒருவேளை இங்க கீழே விழுந்திருக்குமோ? மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா அது பாவம்டா, அந்த பாவம் என்னதான் வந்து சுத்திக்கும். இப்பவே இந்த குடத்தை நான் நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட கொண்டு போறேன், அவரே நியாயத்தை சொல்லட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஜமீன்தாரு ரொம்ப பெரிய கஞ்ச பிசுனாரி, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவரே வச்சுப்பாரு, யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. உனக்கு 10 காசு கூட தரமாட்டாருடா. என் பேச்ச கேளு, இதை நீயே வச்சுக்கோ. இல்லை சோமையா, மற்றவங்க சொத்தை நான் வச்சுக்கிறது நியாயம் இல்லை, அது அநியாயம். நான் அந்த தப்பை செய்யவே மாட்டேன், என்னை விடு. ஜமீன்தார் ராகவையா அவருடைய வீட்டு வாசல்ல கைத்து கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்திலேயே ரங்கையா அவருடைய கணக்கு பிள்ளை கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். காவல் காக்குற சீனு கேட்டு கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தான். என்ன ராமையா, ஐயாவோட வீடு வரைக்கும் வந்திருக்கிய, எதனா பெரிய மீன் மாட்டிச்சா? இல்லை இல்லை, இந்த பானை கிடைச்சது, அதான் ஐயா கிட்ட கொடுக்கலான்னு. ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு, அமைதியா ஓரமா நில்லு. ஐயா கும்பிடுறாங்க, என் பேரு ராமையா, நான் ஒரு மீனவங்க. என்ன காலையிலேயே வந்திருக்க, கடன் எதனா வேணுமா? என்கிட்ட காசு இல்லை, விளைச்சல் விளையிலன்னு விவசாயிங்களுக்கு ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துட்டேன், உனக்கு என்னால் தர முடியாது. இல்லைங்க ஐயா, நான் கடன் கேட்டு வரல, ஆற்றுல மீன் பிடிக்க வலைய போட்டப்போ இந்த பானை கிடைச்சதுங்க ஐயா. இதை திறந்து பார்த்தப்போ இதில் நிறைய தங்க காசுகளும் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு கொண்டு வந்தேன். என்னது தங்க காசா? இவன் சரியான முட்டாள் மாதிரி தெரியுது. தங்க காசு கிடைச்சா வச்சுக்கிறத விட்டுட்டு என்கிட்ட கொண்டு வந்திருக்கான் பாரு. அட இதுவா ராமையா, இது என்னோட குடம் தான். முந்தா நேத்து நான் படகுல போய்கிட்டு இருக்கும்போது என் கைப்பட்டு தான் தவறி கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேலையா நீ கொண்டு வந்து கொடுத்த, நீ ரொம்ப நேர்மையான ஆளு, அதை என்கிட்ட கொடு. ஆமாப்பா ராமையா, ஐயா இந்த குடத்தை தொலைச்ச நாள்ல இருந்து சரியா சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, நல்ல வேலையா நீ கொண்டு வந்த. அப்பாடா, இப்பதாங்க ஐயா நிம்மதியா இருக்கு. மற்றவங்க சொத்து என் வீட்டில் இருந்தா எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. நான் கிளம்புறேங்க ஐயா. ஒரு நிமிஷம் இரு ராமையா, உன்னோட நேர்மைக்காக உனக்கு எதனா பரிசு கொடுக்கணும்னு தோணுது. ரங்கையா, நாளைக்கு காலையில நம்ம ராமையாவுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடு, எல்லாருக்கும் இது எடுத்துக்காட்டா இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா, 1000 ரூபாய்னா என் கடன் எல்லாம் தீர்ந்துடும். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயா காலையில வரேங்க ஐயா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராகவையா அவருடைய அறையில அந்த தங்க காசுகளை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ரங்கையா பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்தான். பாத்தியா ரங்கையா, அந்த முட்டா பைய ராமையா அவனுக்கு கிடைச்ச புதையில எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இப்ப மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்திருக்கு, நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான். ஆமாங்க ஐயா, அந்த ஏழை மீனவனுக்கு உங்களை பத்தி தெரியாது, நாளைக்கு நீங்க பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவன் காலையிலேயே பொண்டாட்டியோட வந்துடுவான். என்ன பண்றது, 1000 ரூபானா சாதாரண விஷயம் இல்லையே, 10 ரூபாய் கொடுக்கவே உங்களுக்கு மனசு வராது. என்ன ரங்கையா, என்னை பத்தி தெரியாதா? நான் அவனுக்கு ஒரு பித்தளை காசை கூட பரிசா கொடுக்க போறதில்ல. இந்த குடத்துல இருக்கிற ஒரு 10 தங்க காசோட மதிப்பு 1000 ரூபாய் இருக்குமா? அவன் நாளைக்கு வரும்போது இந்த குடத்துல 1000 தங்க காசு இருக்கணும், ஆனா 990 தான் இருக்கு, 10 தங்க காசை காணோன்னு சொல்லுவேன்.
அந்த 10 தங்க காசை நீ தான் திருடனன்னு பழி போடுவேன். அந்த 10 தங்க காசோட மதிப்பு 1000 ரூபாங்கிறதால உனக்கு தர வேண்டியதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அத்தோட வாயை முடிக்கிட்டு அவனும் போயிடுவான் பாரு. அடா அடா அடா, ஐயா உங்களை மாதிரி யாராலையுமே யோசிக்க முடியாது. அவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டாம், அவன் மேலே பழிய போட்டு அவனை குற்றவாளியாக்கனா அவனே பரிசு வேணான்னு ஓடிடுவான்னு சொன்னீங்க பாருங்க. காலையில ராமையா ரொம்பவும் சந்தோஷமா ஜமீன்தாரோட வீட்டுக்கு வந்தான். பின்னாடி அவனுடைய மனைவியான சீதாவும் கூட வந்தான். அப்போ ராகவையா ரங்கையா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த ஜமீன்தார் உண்மையிலேயே பரிசு கொடுக்கறேன்னு உங்களை கூப்பிட்டாரா? ஆனா அவரு அந்த அளவுக்கு நல்ல மனசு கொண்டவர் இல்லையே. ஐயா நல்லவரு தான் சீதா, வாக்கு கொடுத்துருக்காரு, மீற மாட்டாரு. வா போலாம். கும்பிடுறாங்க ஐயா, நான் தான் ராமையா. நேற்று 1000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னீங்களே, அதான் என் பொண்டாட்டியோட வந்திருக்கேன். பரிசா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பரிசு வாங்க வந்தடா திருட்டு பயலு. அந்த குடத்துல நான் 1000 தங்க காசை வச்சிருந்தேன். ஆனா எண்ணி பார்க்கும்போது அதில் 990 தான் இருக்கு. 10 தங்க காசை காணோம். அந்த தங்க காசோட மதிப்பே 1000 ரூபாய் இருக்கும். அதை திருடி வச்சுக்கிட்டு இப்ப எந்த முகத்தோட என்கிட்ட பரிசு வாங்கலான்னு வந்திருக்க? போ, அந்த தங்க காசு தான் உன்னோட பரிசு. இன்னொரு வார்த்தையை முன்னாடி பேசுனீனா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன். மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஐயோ ஜமீன்தாரையா, நாங்க ஏழைகளா இருக்கலாம், ஆனா திருடங்க இல்ல. நேர்மையா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்க கொடுக்கற பரிசு இதுதானே என் புருஷனுக்கு? என் வீட்டுக்காரருக்கு அவ்வளவு கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த குடத்துல இருக்கிற அம்புட்டு தங்க காசையும் அவரே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அத நேர்மையா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாரு. அதை வச்சாவது நீங்க யோசிச்சு பார்க்கலாம்ல. என்னடி என்னையே எதிர்த்து நின்று பேசுறியா? நீங்க 10 தங்க காசை எடுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி தான் 10 தங்க காசை எடுத்திருக்கீங்க. ஒழுங்கா இங்கிருந்து போறீங்களா இல்ல போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கவா? ஐயா, நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆசையும் இல்லை. ஆனா திருட்டு பழி மட்டும் போடாதீங்க. அந்த பழியை என்னால தாங்கிக்க முடியாது. திருடன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. ராமையா ரொம்பவும் கவலையா ஊரோட தலைவரான தர்மையா கிட்ட போனான். அவனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி ஊர் பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டான். ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ராகவையா ரங்கையாவும் வந்திருந்தாங்க. அந்த ஊரோட கோவில் பூசாரியும் வந்திருந்தாரு. என்ன ராகவையா, நேத்து ராமையா இந்த தங்க காசு இருக்கிற குடத்தை உங்ககிட்ட கொடுத்தானாமே, அதுல 10 தங்க காசை காணும்னு அவன் மேல பழி போட்டீங்களாமே. பொய்யா பழி போட்டீங்கன்னா பஞ்சாயத்து சும்மா இருக்காது. என்கிட்ட சாட்சி இருக்குங்க ஐயா. 1000 தங்க காசு தான் வச்சிருந்தேன். ஆனா அவன் கொடுக்கும் போது 990 தான் இருந்துச்சு. 10 தங்க காசை திருடினது மட்டும் இல்லாம இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பஞ்சாயத்துல எம்எல்ஏ புகார் கொடுத்துருக்கான். தப்பு பண்ணது அவன்தான், அவனுக்கு தண்டனைய கொடுங்க. இல்லைங்க ஐயா, நான் ஒரே ஒரு தங்க காசை கூட எடுக்கல. இந்த தங்கம் கிடைச்சப்போ என் நண்பன் சோமையாவும் கூட இருந்தான். அவன்கிட்ட கேளுங்க, உண்மையை சொல்லுவான். என்ன சோமையா, ராமையா உண்மையை சொல்றானா இல்ல அவன் காசு எடுத்ததை நீ பாத்தியா? ஐயா, ராமையா ரொம்ப நேர்மையானவங்க. நானும் தங்க காசை நீயே வச்சுக்கோ, உன் கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்னு சொன்னேன். ஆனா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ராமையா சொன்னான். சரி சோமையா. ஏன் ராகவையா, உனக்கு நல்லா தெரியுமா இந்த குடத்துல இருக்க வேண்டியது 1000 தங்க காசு தான், அது உன்னோடது தான்னு? நான் சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. அந்த குடத்துல 1000 தங்க காசை எண்ணி போட்டதே நான் தான். இப்ப 10 குறையுது. நான் சொல்றது தாங்க உண்மை. அப்ப பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. பிரச்சனை முடிஞ்சு போச்சா? எப்படிங்க ஐயா? இல்ல ராகவையா, நீ உன்னோட குடத்துல போட்டு வச்சது 1000 தங்க காசு தானே, அதான உண்மை. ஆனா இந்த குடத்துல இருக்கிறதோ 990 மட்டும்தான். அப்படி பார்த்தா இந்த குடம் உன்னோடது கிடையாது, வேற யாருடைய குடமோ அப்படின்னு தான் தோணுது. என்னங்க பூசாரி, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க ஐயா, ஆமா, நீங்க சொன்னது சரிதான்னு நினைக்கிறேன். இது நம்ம ராகவையாவோட குடமே இல்லை. இந்த குடம் வேற யாருக்கோ தான் கண்டிப்பா சொந்தமா இருக்கும். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இது என்னோட குடம் தான். இதுல 1000 தங்க காசு நான் தான் வச்சிருந்தேன். போனா போகுது. 10 தங்க காசு அவன் எடுத்தாலும் பரவாயில்ல, மிச்சம் 990 இருக்கு, அது எனக்கு போதுங்க. என்ன ராகவையா, உன்னோட நடிப்பை இங்க யாரும் தெரிஞ்சுக்கல நான் நினைக்கிற. புதையலுக்கு ஆசைப்பட்டு
அதை நேர்மையா கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு பரிசு கொடுக்க மனசு இல்லாம அவன் மேலேயே திருட்டு பழி போடுற நீ. இப்பவும் சொல்றேன், நீ சொன்னதுல இருந்து இந்த குடம் உன்னோடது கிடையாது. இந்த குடம் வேற யாருக்கோ தான் சொந்தமானது. ஐயா, தயவு செஞ்சு அப்படி ஒரு தீர்ப்பை மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த குடம் என்னோடது தான். அதில் 990 தங்க காசு தான் இருக்கு. பரவாயில்ல, நான் ராமையாவுக்கு பரிசா 1000 ரூபாய் இல்லை, கூட இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து கொடுக்கறேன். வாய மூடு. உன்னோட நடிப்பை நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாளுங்க இல்லை. கணக்குப்படி பார்த்தா இது உன்னோட புதையலே கிடையாது. ஆனா ராமையா நேர்மையா உனக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவன் மேல பழியா போட்ட. இப்ப நான் சொல்ற தீர்ப்பை கேளு. ராமையா, இதை நீ தான் கண்டுபிடிச்சங்கிறதாலையும் இதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைங்கிறதாலையும் இந்த தங்கம் உனக்கு தான் சொந்தம். இதை எடுத்துக்கிட்டு போ. சரியான நேரத்தில் கடவுள் மாதிரி வந்து என் நேர்மைக்கு இவ்வளோ பெரிய பரிசு கொடுப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. என் வாழ்க்கையில் இனி கஷ்டம் இருக்காது. உங்களால எங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுங்க ஐயா. அந்த கடவுள் உங்களை எப்பவுமே நல்லபடியா வச்சுக்கணும். என் பேராசையால் எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சே. கிடைச்ச தங்கம் போனது மட்டும் இல்லாமல் ஊர் ஜனங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறேன். இன்னும் இங்க இருந்தா கல்லால் அடிப்பானுங்க. டே ரங்கா, வா சீக்கிரம் இங்கிருந்து ஓடிடலாம். அப்படி ராகவையா பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டான். ஊஜனங்க எல்லாரும் ராமையாவோட நேர்மையையும் தர்மையா கொடுத்த தீர்ப்பையும் மனசார பாராட்டினாங்க. ராமையா சீதா 2 பேரும் சந்தோஷமா அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யார வேணும்னாலும் நாம அவமானப்படுத்தலாம், ஆனா வாழ்க்கையில நேர்மையா வாழணும் அப்படின்னு எந்த தப்பும் பண்ணாம சரியான வழியில போய் வாழ்ற மனுஷனை மட்டும் நாம ஏதாவது பழி போட்டு தப்பு பண்ண நினைச்சோம்னா கடவுள் நம்மள சும்மா விட மாட்டாரு.